ஹாய் வியூவர்ஸ், நினைத்தால இனிக்கும் சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் ராணி வந்து இந்த மல்லிகாவுக்கு நடக்க போகிற கல்யாணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தாமரை அக்காட்ட சொல்கிறாங்க. சரி ராணி, நான் இதை விசாரித்து உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ராணி வந்து தாமரை அக்காட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மல்லிகா கல்யாணத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும், சரி நான் வந்து இந்த குப்பத்தை ஆளுங்களை வச்சு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க தாமரை. அந்த மாதிரி அந்த தவமணியோட தம்பி தான் அந்த மாப்பிள்ளை வந்து எல்லாரையும் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து வலுக்கட்டாயமாக உங்கள் பொம்மியோட அம்மாட்ட வந்து சம்மந்தம் பேசியிருக்கான். இது வந்து 2 கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன, இப்போ 3ஆவதாக இப்போ உங்கள் பொண்ணை கொடுக்கறதுல என்ன அப்படின்னு ரொம்ப அடாவடியாக பேசியிருக்காங்க. கிருஷ்ணவேணியும் சேர்ந்து அருவாளை எடுத்துக்கிட்டு வந்து இங்கேருந்து வெளியில் போடா அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்ட, என்னோட அண்ணன் தவமணி எல்லாரும் கொன்னுட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விடமாட்டேன், அதுக்கு பழி வாங்க வேணாமா அப்படின்னு சொல்ல மிரட்டி தான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்க வச்சுருக்கான் ராணி அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. அவன் வந்து நல்லவனே கிடையாது, மல்லிகா வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும் அவனுக்கு மல்லிகாவை கொடுத்தா, எப்படியாவது இதை வந்து நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமனா வந்து அதை என்னவோ பேசுகிறாங்களே 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் லாராவை பார்த்திங்கன்னா ரொம்ப தபம் பண்ணுறாங்க. சிவனுக்கு ரொம்ப தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சிவன் டக்குன்னு வராரு, காட்சி அளிக்கிறாரு. சிவன் வந்து அந்த கட்டை உடச்சிட்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த புத்து உடஞ்சிருது. அப்புறம் லாரா வெளியில் வந்துடுறாங்க. உன்னோட தவத்தால் தான் நான் இங்கே வந்தேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னானே, எனக்கு வந்து எப்போவுமே யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழியாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கவும், அந்த வரம்லாம் உனக்கு வந்து இருக்குது, ஆனால் வந்து நீ வந்து ஒன்று செய்யணும், நான் சொன்ன அந்த நட்சத்திரம் உள்ளவனோட வந்து நீ சேர்ந்து இருக்கணும், அப்போ தான் வந்து நீ உன்னை அழிக்க முடியாத உனக்கு வரம் கிடைக்கும். ஆனால் வந்து கடவுளே இருந்தாலும் உண்மையான வழியில் போகணும், நீயும் அதையே செஞ்சினா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. லாரா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சித்தார்த் வீட்டுக்கு நேராக கிளம்பி போயிடுறாங்க. அதோட அந்த ப்ரமோ முடியுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.